ஹலோ மை டியர் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவோட வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் சின்ன வயசில் நம்ம ஊருக்கு எப்படா எக்ஸிபிஷன் வரும்னு வெயிட் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸிபிஷன் வந்துருச்சுன்னா அதில் போயிட்டு ராட்டினம்லாம் ஏறி ஜாலியாக சுற்றணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். நம்ம ஊரில் ஒரு கிரவுண்டு இருக்கும், அங்கே தான் மோஸ்ட்லி எக்ஸிபிஷன் வரும். அங்கே அந்த எக்ஸிபிஷன் செட்டப்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டாலே நமக்கு ஒரு குஷி வந்துடும். எப்படியாச்சும் போயிடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எக்ஸிபிஷன் வந்துருச்சு. ஸோ நாங்கள் போயிட்டோம், உடனே கிளம்பி போயிட்டோம். அதோட வீடியோ தான் இது, அதோட ஒரு குட்டி விளாக் தான் இது. ஸோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே நடந்த ஒரு குட்டி குட்டி ஃபன் மூமெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, பாப்பா எல்லாத்துக்குமே டக்குன்னு பயப்படுவா. இங்கே இருக்கிறதுலே 2 பெரிய ராட்டினம், அதில் அவள் போனது தான் எங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயந்து அழுதுட்டு இருந்தா. அப்புறம் போக பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ஒரு ஹாப்பியாகவும் இருந்தது. சரி, இவன் இந்த அளவுக்கு இப்போ க்ரோ ஆகிட்டா, பயப்படாமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மே ஃபஸ்ட்டு எங்களை விட்டு பாப்பா தான் என் சிஸ்டர் கூட இந்த ராட்டினத்தில் போனான். ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பயந்து அழுனா. அப்புறம் பார்த்தீங்கன்னா போக பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ராட்டினத்தில் ஆள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அது மேலேயும் கீழேயுமா போயிட்டு வந்துட்டு இருந்துச்சே தவிர ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வராமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறவங்க பார்த்து ஆள்லாம் ஒரு சிலவங்களை இறக்க சொல்லியும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் ரன் பண்ணுறப்போ தான் அது கரெக்டாக ஒரு சர்க்கிளாக சுற்றி வந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு இஷ்யூ இருந்தது.
இந்த ராட்டத்தில் நான் நிறைய டைம் போயிருக்கேன். இது வந்து எப்போவுமே நல்லா ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஆனால் இந்த டைம் வந்து என்ன இஷ்யூன்னு தெரில, அது அந்த அளவுக்கு ஸ்பீட் போகல. ஸோ பெரிய ஒரு த்ரில் மொமெண்ட் வந்து அதில் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு ஃபன்னே இல்லாமல் அப்படியே சுற்றிட்டு அப்படியே இறங்கின மாதிரி ஆகிடுச்சு. அது எங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போதான் ஒரு மாதிரி இருக்கு. பயப்பில்லையடா, சூப்பர்ரா செல்லக்குட்டி. சிரிக்கிறாப்ப போ ஆமா அவ்வளவுதான். அம்மே நான் அது அங்க வந்துடுறேன். ஜாலியா அவளுக்கு தெரியாது எதுவும். அவ்வளவுதாமே முடிஞ்சிச்சு.
என்னடா ஏப்ரல் ஃபுல்லா? ஏன் ஏப்ரல் ஃபுல்லு? பயமா இல்லையா? ஏய் அதுதான் அந்த இடம் தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அந்த செகண்ட் போன அந்த ராட்டினம். என் ஒய்ஃபும் ஆல்ரெடி அவள் செம்மையான பயந்தாங்கொழி. இதில் வேறு லெவலில் பயந்து கத்துனதை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. எனக்குமே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனாலேயே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காகவே அந்த எட்ஜில் போய் உக்காந்தோம். ஸோ அந்த எட்ஜில் உட்காரும்போது தான் வந்து அது மேலே போகும்போது இன்னும் ஒரு செம்மையான ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்காகவே அது போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எதுவுமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ஒரு கடைக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஆட்டையை போட்டு என் ஒய்ஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவளை தேவையானதெல்லாம் அப்படியே வாங்கிக்கிட்டு ஸோ நாங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல விலாகில் பார்ப்போம். ஸோ எங்கள் சேனலை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஏதோ இந்த பெல் ஐக்கானும் இருக்குமே, அந்த பெல் ஐக்கானும் ஒரு அமுக்கி தான் விடுங்களேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.